Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 26th மே 2026 நடக்கக்கூடிய M4 சப்ஜெக்டுக்கான MA 3391 ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதை 2 டேவாக பிரிச்சுருக்கேன் ஒர்க்கு, Day 1, Day 2. ஸோ இன்றைக்கி Day 1 நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் முடிக்க வேண்டியது Unit 1 இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் பேயஸ் தியரம். ஒரு 4 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஒரு கொஷினை படித்து எப்படி அந்த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேயஸ் தியரம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் கொச்சம் நிறையா இருக்கும். அதை பார்த்து பயந்துடாதீங்க. அதாவது தியரி மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதில் ரொம்ப மொக்கையாக இருக்கும் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் படித்து பார்த்து, அதாவது இந்த ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க டேட்டாஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, அதை செலக்ட் பண்ணி எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சு எப்படி சால்வ் பண்ணு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நீங்கள் இந்த பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் பேயஸ் தியரம் 4 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணு. ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான பேர். ஓகேங்களா? சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸும் இன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன். ஸோ லிங்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. புது ப்ராப்ளம்ஸு அப்லோட் ஆகும்போது சேர்த்து நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் எக்ஸ்போனென்ஷியல் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். எப்படி வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் அது அப்ளை பண்ணு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து Unit 1க்கான. இதில் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பேரை தரவாக படிக்கணும். செகண்ட் பேரில் ஏதாவது ஒன்று தரவாக படிச்சுட்டா கூட போதும். டாப்பர்ஸ் இருக்கிறவங்க இந்த 4மே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட்டிங்கில் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டு போட்டு சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க, டீச் பண்ணது எல்லாத்தையும். ஓகேங்களா? ஸோ Day 1 ஒர்க்கு நம்ம சிறப்பாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் Unit 2 ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் கோவேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ரிக்ரெஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட், இந்த பேரில் ஏதாவது 2 கண்டிப்பாக வந்துடும். ஒன்று ரிக்ரெஷன் இல்லை கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், இல்லை கோவேரியன்ஸ் ரிக்ரெஷன். இந்த மாதிரி கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின் வந்தே தீரும். ஸ்லோ லேர்னர்ஸ் இதை தரவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன், சென்ட்ரல் லிமிட் தியரம். இதில் 2 மேஜராக இருக்கும். அதாவது இப்போ கோவேரியன்ஸ் ரெக்ரெஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் சேர்த்து கொடுப்பாங்க, இல்லை ரெக்ரெஷன் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது 4 தரவாக இருந்தீங்கன்னா ஷுவராக இந்த யூனிட்டை முடிச்சிடலாம். ஸோ நான் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவேன். டுடே 6 o'clock அப்லோட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் பிரித்து படித்து நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஸோ Day 1க்கான ஒர்க் Unit 1, Unit 2 இதுதான் 2 லெசன் தான் பெரிய லெசன். Unit 3, Unit 4, Unit 5 ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராஃப் வரைகிறது தான், அது சிம்பிளாக எப்படி வரும்னு தெரிஞ்சிட்டாலே அப்ளை பண்ணிடலாம். ஆனால் Unit 1, Unit 2 வந்து பல்க்கு சிலபஸ். ஸோ அதனால் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ டுமாரோ Day 2 பார்க்கலாம். இப்போ Day 1க்கான ப்ராப்ளம்ஸ் வெயிட்டிங் இருக்குது எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.